நிச்சயமாக நாங்கள் ஆத்தைனாக்க நபியை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அல் கௌசர். கௌசர்னா ஹவுலுல் கௌசர் சுவர்க்கத்தில் ஒரு நீர் தடாகமிக்கு அதிலேருந்து அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க எல்லாருக்கும் நீர் போட்டுவாங்க. அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நீர் குடிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் தருவானாக. ஃபசல்லி எனவே நபியை நீங்கள் தொழுங்கள் அல்லாஹுவை, லிரப்பிக்க உங்களுடைய அல்லாஹுக்காக நீங்கள் தொழுங்கள், வன்ஹர் இன்னும் நீங்கள் அறுத்த குர்பான் கொடுங்கள். எதை பற்றி சொல்கிறார்? உல்ஹியா ஹஜ் பெருநாளை கொடுக்கறத பற்றி சொல்கிறார். இன்ன ஷானியக்க நிச்சயமாக உங்களுடைய எதிரியாகிறவன், ஹுவல் அபுத்தர் அவன்தான் வாரிசு இல்லாதவன். ஏன் வாரிசு இல்லாதவனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட பிள்ளையில் 3 ஆம்பளை பிள்ளைகள் இளம் வயசுலேயே மௌத்தா போயிட்டாங்க. அந்த காலத்தில் அரபிகளுக்கு ஒரு வழக்கம், பொம்பளை பிள்ளையில மதிக்க இல்லை, ஆம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் அவரை வாரிசு இல்லாதவர்னு சொல்கிறாங்க. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள பார்த்து ஒருத்தன் அவங்களோட 3 ஆம்பளை பிள்ளைகள் மௌத்தா போனால இளம் வயசில், இவர் வாரிசு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்ணாங்க, நக்கல் பண்ணான். ஆனால் அல்லாஹ் தஆலா உடனே என்ன செஞ்சான்? இன்ன ஷானிய கஹுல் அபுத்தர் நபியே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுடைய எதிரி தான் வாரிசு இல்லாதவர்னு சொல்லி அவனுக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லாமல் ஆக்கி விட்டான் அல்லாஹ். அதுதான் இந்த வசனம் இறங்கின காரணம்.